எவ்வளவு சாப்பிட்டாலும் சில பேர் நிறக்கூடாது. பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் உடல் உங்களோட இது கூடாது. கட்ட அவைகள் கடையில எல்லாம் சாப்பிடுவினோம். அவைகள் நிற பெரிய அளவுல கூடாது. ஆனா ஒரு ஆஸ்திரேலியாவில் 50% மேலான ஆட்கள் ஓவர் வெயிட் என்று கண்டுபிடிச்சிருக்கணும். ம், உலக பாப்புலேஷன்லையும் சேம். ம், நான் ஒரு 75 கிலோல நான் தொடர்ந்து இருக்கிறேன். எனக்கு இந்த மூளை வந்து 75 கிலோ செட் பண்ணி இருக்கும். ம். நான் அதை கூட சாப்பிட்ட உடனே அது மெட்டாபாலிக் ரேட்டை கூட்டும் அல்லது வேற வழிகளால வெயிட்டை குறைச்சிடும். அப்படியே வைங்க. ஒரு ஒபீசான ஆட்கள் ம், ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதத்துல குறைப்பினோம். ம். திருப்பி அவையில மெயின்டைன் பண்ணே இல்லை. நாங்க அவையில பேசுறது. நேர்களுக்கு வணக்கம். வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் உலகளாவிய சேவையில் இணைந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையும் இணைந்து வழங்குகிற ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல்நல உளநல பிரச்சனைகளை தெளிவாக பேசுகிற ஒரு நோக்கில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவான தகவல்களை குறிப்பாக உள்ளடக்கி ஆனாலும் சிறப்பு ஆலோசனைகளையும் இந்த நிகழ்ச்சி கொண்டு வரும். அந்த வகையில் இன்றைய ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வர இருக்கும் தலைப்பு உடற்பருமனை எப்படி தவிர்க்கலாம் என்பது. ஹவு டு பிரிவென்ட் ஒபிசிட்டி என்ற தலைப்பில் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். அந்த வகையில் குடும்ப வைத்திய நிபுணர் ஒருவரை இணைத்துக் கொண்டு இன்றைய உரையாடல் தொடரும். அந்த உரையாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னர் உடற்பருமன் உடல் அளவு என்பது எது என்பதிலேயே வரைவிலக்கண பிரச்சனைகள் பலருக்கு இருக்கக்கூடும். அதன் மேல் உடற்பருமன் என்பது என்ன என்ற கேள்வியும் மேலதிகமாக வரக்கூடும். ஒரு அளவுக்கு மீறிய அளவு என்பது என்ன என்பதை நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். அளவுக்கு மீறிய வகையில் உடலில் தசைகள் போடுவது என்பது அல்லது சதை போடுவது என்பது, அந்த இரண்டு சொற்களும் அவ்வப்போது மாறுபட்டு பயன்படுத்தப்படும். பொதுவாக வெளியில் இருந்து பார்க்கும் ஒருவர் உடற்பருமன் என்று சொல்வதாக சொல்லலாம். ஆனாலும் இந்த உடலில் கொழுப்பு சேர்வதும் அளவுக்கு மீறிய கொழுப்பு சேர்வதும் அதன் மூலம் அளவுக்கு மீறிய பருமன் இருப்பதும் தான் உடற்பருமன் என்று பார்க்கப்படுகிறது. முன்னர் இது ஒரு கவனமில்லாத விடயங்களால் வருகிற ஒரு பிரச்சனை என்று பார்க்கப்பட்டாலும் கூட குரோனிக் என்று சொல்லப்படுகிற ஒரு நீண்ட கால அடிப்படையில் இப்போது அது ஒரு நோயாகவும் பார்க்கப்படுகிறது என்றும் நாங்கள் சொல்லலாம். இது பார்வைக்கு ஒரு சிக்கலாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை மற்றும் என்னால் முடியும் என்ற அந்த உணர்வுக்கு இது ஒரு சவாலாக இருக்கக்கூடும் என்ற ஒரு பார்வை சார்ந்த உளம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கூட மேலதிகமாக வேறுபட்ட பல வேறு நோய்களுக்கு இந்த உடற்பருமனும் அளவுக்கு மீறிய கொழுப்பு உடலில் இருப்பதும் காரணமாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மேலோட்டமாக அப்படி பார்த்தாலும் கூட உலக விடயத்தில் அதற்கு பல விளக்கங்கள் இருக்கக்கூடும். இப்போது நாங்கள் பார்க்கிறோம், பொதுவாகவே உடற்பயிற்சிகள் குறைவாக இருப்பதால் உடற்பருமன் கூடுகிறது என்று சொல்லப்படுகிற போது உடற்பயிற்சி மட்டும் இந்த உடற்பருமனை குறைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. உணவு பழக்க வழக்கங்களை பற்றி பேசுகிறோம். இவற்றையெல்லாம் ஒரு பொது மனிதனாக பேசுவதை விட ஒரு மருத்துவரை இணைத்துக் கொண்டு பேசுவது சிறப்பு என்ற அடிப்படையில் இப்போது நாங்கள் ஒரு மருத்துவரை இணைத்துக் கொண்டு பேச இருக்கிறோம். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் என்று சொன்ன அடிப்படையில் வணக்கம் ஸ்ரீ. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொண்டதில் மகிழ்ச்சி. உலகுக்கு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம், உடற்பருமன். அதை அளவுக்கு முறைய உடற்பருமனை தவிர்ப்பது எப்படி என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக முதலில் எங்கள் நேர்கள் சார்பில் உங்களுக்கு எங்கள் நன்றியை சொல்லுகிறோம். நன்றி. நாங்கள் உடற்பருமன் என்று சொல்லுகிற போது நான் ஒரு பொதுவாக மனிதர்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு மீறிய தசை அல்ல சதை போடுதல் என்று சொல்வதாக சொல்லி இருக்கிறேன். ஒரு ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில் உடற்பருமன் என்பது, உடற்பருமன் அளவுக்கு மீறிய என்று சொல்லப்படுகிற போது உடற்பருமன் என்பது என்ன, அளவுக்கு மீறியது என்பது என்ன என்ற இடத்தில் தான் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன். சொல்லுங்கள் ஸ்ரீ. உடற்பருமன், அளவுக்கு மீறிய உடற்பருமன். நன்றி அந்த இன்ட்ரடக்ஷன் பாலான. இப்ப இந்த உடற்பருமன் அதாவது ஆங்கிலத்துல ஒபிசிட்டின்னு சொல்றது உண்மையில தசை போடுறத சொல்றது இல்ல. கொழுப்பு அதிகமாக எங்கட உடம்புல படுகிறது அல்லது சேர்றதான் நாங்க உடற்பருமன் என்று விஞ்ஞான ரீதியில சொல்றது. கொழுப்புன்றது எங்கள் ஒரு அவயகம், அதாவது தோல் மாதிரி கொழுப்பும் ஒரு அவயகம். அது பிறக்கேக்குல பிள்ளைகள் கொழுப்போட தான் பிறப்பினம். அது தோலு கீழே பொதுவா இருக்கும். அதுக்கு சில தொழில்கள் இருக்குது. ஒன்று தோலை பாதுகாக்கிறது,
தோலுக்குள்ளால போற கிருமிகள் தொற்றுகளை அழிக்கிறதுக்கு ஒரு இம்யூன் சிஸ்டம் அந்த கொழுப்புல இருக்குது. ம். அதை விட முக்கியமாக ஒரு இன்சுலேட்டரா தொழிற்படும். நான் தமிழ் இன்சுலேட்டரா தடை என்று சொல்லலாம், அல்லது ஒரு கவசமாக தொழிற்படும். கவசமாக தொழிற்படும். அதிக குளிர் வெப்பம் அதுகளை ஒரு தடையாக தொழிற்படும். அதை ம். விட முக்கியமாக இந்த கொழுப்புண்ட பங்கு நாங்கட சாப்பிட்டா அந்த சாப்பாடுல மேலதிகமான சாப்பாட்டை ஒரு ஸ்டோரேஜா வச்சிருக்கிறது. அதுதான் சேமித்து வைத்திருக்கோம் இல்லையா? சேமித்து வைத்திருக்கிறது. இப்ப நாங்க பார்த்தோம்னா எங்களோட ஆதி காலத்துல அண்ட கதை இதுண்டு, அதாவது வேடுவரா இருந்து மனிதன் உருவாயிக்கல வேடுவருக்கு நெடுகளும் சாப்பாடு கிடைக்காது. மிருகங்கள் அப்பப்ப வரும், மிருகங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவருக்கு தேவையான மிருகங்களை இன்னொரு மிருகம் அழிச்சிடும், அதுக்கு பாதுகாப்புண்டு. அப்ப சரியான கஷ்டத்தின் மத்தியில அவையில் அந்த மிருகங்களை வேட்டையாடுவினோம். ஒவ்வொரு நாளும் மிருகங்கள் இருக்காது. அப்ப அதுக்கு நாங்க சாப்பிடுற நேரத்தை ஒரு அளவு எங்கட உடம்புக்கு எடுத்துட்டு மிச்சம் அதுல வர்ற எனர்ஜிய கொழுப்பாக தோலுக்கு கீழே வச்சிருக்கிறது இந்த கொழுப்பு, இந்த ஃபேட். அப்ப ஃபேட் ஒரு முக்கியமான உடலின் கூறு. அது எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி வரைக்குள்ள, இப்ப எல்லா பிரச்சனைகளும் இப்ப வர்றது அளவுக்கு மீறி எல்லாம் செய்யறாங்க. அப்ப அந்த ஃபேட் அளவுக்கு அதிகமாக எங்கட உடம்புல படியேக்குள்ள அதை சொல்றது ஒபிசிட்டின்னு சொல்லி. அதை நீங்க அடுத்த கேள்வி சொன்னீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப ஆளை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை. இப்ப ஏசியன்ஸ் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர், சவுத் ஈஸ்ட் ஏசியன் டிஃபரண்ட், வெள்ளையாக்கள் கொகேசியன் டிஃபரண்ட். அதற்காக எல்லாரையும் ஒரு மைய புள்ளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு அலை கொண்டு வச்சிருக்கணும். அதை சொல்றது பிஎம்ஐ. அந்த பிஎம்ஐ என்ன, இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேறுபடும். அப்ப அது ஒரு கணிப்பீடு வச்சிருக்குன்னா உயரத்தை சென்டிமீட்டர்ல, வெயிட்ட பருமன உடல் நிறைய கிலோகிராம்லையும் உயரத்தை மீட்டர் ஸ்கொயர்லயும் போட்டு ஒண்டால பிரிச்சு வர்ற பெருமானம் பிஎம்ஐ. அது ஒரு தமிழில் சொல்ல போனால் பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்பது உடல் நிறைக்கும் உயரத்துக்குமான அந்த ஒரு விகிதாசாரம். நேரடியாக பிரிக்காமல் இதை கிலோகிராமிலும் இதை மீட்டரிலும் போட்டுவிட்டு கிலோகிராமில் போடுகிற இலக்கத்தை மீட்டரை வர்க்கித்து, மீட்டரை அந்த உயரத்தை மீண்டும் ஒரு முறை பெருக்கி அதனால் பிரித்து வருகிற போது ஒரு இலக்கம் வரும். அதை ஒரு கணிப்பீடாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே உயரம் கூடியவர்களுக்கு நிறை கூடவாக இருக்கும் என்பதை அந்த 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 இண்டிசஸ், அந்த சுட்டி, அந்த கணிப்பீடு சுட்டி காட்டும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? அதை இப்ப நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தா பிஎம்ஐன்னு கூட நிறைய இதை போட்டா அது தரும். அது ஒரு உலக ரீதியாக அவர்கள் ஒரு 24 இல்ல 25 வரையும் இருக்கலாம். 25க்கு மேல போய்க்குள்ள உங்களுக்கு கொழுப்பு கூட இருக்குதுன்னு இன்டைரக்டா அது சொல்லுது. அப்ப 25ல இருந்து 30 வரையும் நாங்க அதை ஓவர் வெயிட் சொல்லுவோம். 30ல இருந்து மேல போய்க்குள்ள அது ஒபிசிட்டி ஆங்கிலத்துல சொல்லுவோம். அப்ப ஓவர் வெயிட்டும் ஒரு பாரதூரமான பிரச்சனை, ஒபிசிட்டி மிக பாரதூரமான பிரச்சனை. அப்ப 25ல இருந்து 30 வரையும் போறது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனை, பெரிய அளவுல இல்லை. ஆனா 30க்கு மேல போகுதுண்டா அது என்ன சொல்லுதுண்டா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கூடுதலான கொழுப்பு உங்கள இருக்குது. அப்ப கொழுப்பு ஒரு தேவைக்கு இருந்தாலும் அது கூடுதலாக படியேக்கல அங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அதை நாங்க போக கதைக்கலாம். இது பாலான வடிவா விளங்கிட்டது தானே? இது வரவழ்கணும். சரி, இதன் 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 பொருள் என்ன என்ற கேள்வி நிச்சயமாக இருக்க போகிறது. அப்படித்தான் நாங்கள் உடற்பருமனை அடிப்படையாக கொண்ட உயரத்தையும் உடற்பருமனையும் வைத்துக் கொண்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள், வழமையாகவே தசை சதை என்று சொல்லப்படுகிற என்பதை விட கொழுப்பின் அளவு, கொழுப்பை வெளியிலிருந்து பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு கணிப்பீட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். அதுல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லிக்கல எனக்கு வருது. இந்த தசை ஜிம்முக்கு போய் உங்களோட தசைய நீங்க பெருப்பிச்சா அதுல ஒரு பிரச்சனை வரப்போகுது. உயரத்தை நிறைய உயரத்தால பிரிக்கல, அது கொஞ்சம் கூட வரப்போகுது. அது இதுல இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். அப்ப அதை சரி செய்யறதுக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்போ ஒரு வெயிட் சர்க்கம்பரன்ஸ் உங்களோட பொக்குள் அளவுல ஒரு நாடா வச்சு அதை அளக்குறது. அந்த அளவையும் ஒரு 25-35ல இருக்கிற ஆட்கள், 30க்கு மேல போனா கட்டாயம் ஒபிசிட்டி, 25ல இருந்து 30 ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு மசில் மாஸ் கூடுன ஒருவர்
ம், அவருக்கு 28 இருந்தா அதை அளந்து பார்க்கலாம். அப்படி அளந்து பார்க்கல ஆணுக்கு 90 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு 80 சென்டிமீட்டர்லையும் கூடுதலா இருக்குதுண்டா அது இன்டெரக்டா உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கொழுப்பு இருக்குதுண்டு. நாங்கள் இந்த பிஎம்ஐ பக்கத்துக்கு ஒரு முறை மீண்டும் போனால் அந்த கணிப்புகளில் சிலருக்கு பிஎம்ஐ என்றால் என்ன என்ற கேள்வி இருக்கும். இப்போதுதான் எல்லோருக்கும் தமிழிலேயே பார்க்க முடியும். ஒருவரது உயரம் 1.5 மீட்டர் என்று வைத்துக் கொண்டால், அதாவது 180 சென்டிமீட்டர் என்று வைத்துக் கொண்டால், 1.5 மீண்டும் 1.5 வர்க்கம் என்றால் 2.25. 30 பிஎம்ஐ எப்படி வரும் என்றால் ஒரு 67.5 கிலோகிராம் நிறை உள்ளவர் பிஎம்ஐ 30 இருக்கும். ஆகவே ஒருவர் ஒரு 1.5 மீட்டர் உயரமான ஒருவருக்கு 67.5 கிலோமீட்டர் ஓரளவுக்கு ஓவர் வெயிட்டின் உச்சக்கட்டம் என்று சொல்லுகிற போது 25 30 என்று வைத்தால் இந்த 30 என்றால் 67.5. ஆகவே 1.5 மீட்டர் உயரம் உள்ளவர் 67.5 கிலோகிராமை தாண்டுகிற போது அவருக்கு ஒபிசிட்டி, மிகையான உடற்பருமன், தமிழில் மிகையான உடற்பருமன் என்று சொல்லலாம் என்று இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம். சரி, ஸ்ரீ நீங்கள் சொன்னதை போல ஒரு பலமான உடற்பயிற்சி எல்லாம் செய்து தசையெல்லாம் திரண்டு அது உண்மையான தசை, கொழுப்பு இல்லாமல் தசையாக இருந்தால் அந்த வயிற்றை சுற்றிய ஒரு சுற்றளவை எடுத்து அதை இப்போது ஒரு திருத்த அளவீடாக வைத்திருக்கிறார்கள். என்னென்றால் ஃபிட் என்று சொல்லப்படுகிற மிகவும் கட்டுமஸ்தானமான ஒருவருக்கு நாங்கள் இந்த ஒபிசிட்டி என்பதை சொல்வதில்லை. நீங்கள் சொன்னதை போல தசைப்பிடிப்பை நாங்கள் சொல்வதில்லை, கொழுப்பின் அளவை சொல்லுகிறோம் என்பதை பார்த்தோம். சரி, இப்போது அடுத்த கேள்வி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்பார்கள், பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனால் சிலருக்கு உடற்பருமன் கொஞ்சம் கூட இருக்கலாம், சிலருக்கு அந்த அந்த நீங்க சொல்லுகிற அந்த பிஎம்ஐ என்று சொல்லப்படுகிற சுட்டி 25 விட குறைவாக இருக்கலாம். ஒடிசலாக உயரமாக இருப்பார்கள் சிலர், ஆனால் அதே உயரமாக இருக்கிற இன்னொரு சகோதரனுக்கு உடற்பருமன் கூடவாக இருக்கும். இது நான் சொல்வதற்கான காரணம், இது ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்வி. பல பதில்கள் இருக்கலாம். நீங்கள் அந்த வேறுபட்ட விதங்களில் பிரித்து அவற்றை பேசுவீர்கள் என்று நம்புகிறேன். இது பெரிய கேள்வியை சுருக்கமாக கேட்கிறேன். உடற்பருமன், மிகையான உடற்பருமன் ஏன் ஸ்ரீ ஏற்படுகிறது? அது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு குரோனிக் டிசீஸ், ஒரு வருத்தம் என்று நாங்க இப்ப வகைப்படுத்தி இருக்கிறோம். ஒரு டயபெட்டிஸ், ஒரு பிரஷர், ஒரு நிமோனியா, ஒரு குரோனிக் கிட்னி, இதே மாதிரி இது ஒரு வருத்தம். அப்ப இது ஒரு வருத்தம்ண்டா அது ஏன் வர்றன்றது தெரிஞ்சிருக்கணும். அதான் அது ஒரு நல்ல கேள்வி. இப்ப அவையில் இப்ப புதுக்கா கண்டுபிடிச்சிரு, அதாவது எங்கட முழு ஃபங்க்ஷனையும் எங்கட மூளை தான் கண்ட்ரோல் பண்றது. ஆனா மனித மூளையில ஆராய்ச்சியில் செய்ய கஷ்டம். அப்ப விலங்குகள்ல எலி அதுகள்ல செய்து அதை கொண்டு வந்து அப்ளை பண்றது. ஆனா இப்ப புது எம்ஆர்ஐ, ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐகள் வர துவங்கின உடனே சில கொஞ்சம் கூட மூளையில ஆராய்ச்சிகள் நடக்குது. அதால ஒரு வருஷம் எங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன்கள் வந்து கொண்டிருக்கு. நான் இப்ப சொல்ல போறது இப்ப கிட்டடியில ஆராய்ச்சியல்ல எடுத்த முடிவு, எந்த தனிப்பட்ட கருத்து இல்ல. அவையில் என்ன சொல்லினோம்டா, இந்த மூளையில ஒரு சென்டர் இருக்குது, அப்பிடைட் சென்டர், சட்டாட்டி சென்டர். அப்பிடைட் சென்டர்ண்டா அங்கட பசிய தூண்டுற ஒரு பகுதி. சட்டாட்டின்டா நாங்க என்னன்னு சொல்றது, ஃபீல் ஃபுல், நாங்க சாப்பிட்ட உணவோ ஏதோ பெற்று ஒரு நிறைவான உணவு. இப்படி 2 சென்டர் மூளையில இருக்குது. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஹோமோன்கள் இருக்குது. அது குடல் சுரக்குது, எங்கட கொழுப்பு சுரக்குது, இறப்பை சுரக்குது. அப்ப இந்த ஹோமோன்கள் நரம்புகளுக்குள்ளால பிரெயினுக்கு போய் அதுக்குள்ள ஒரு சமநிலையொண்ட வச்சிருக்கணும். அதால பொதுவா நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டாலும் ஒரு உடல் இது கூடாம பாக்குற ஒரு மெக்கானிசம் இருக்கு. நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, நீங்க அந்த கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு சாப்பிட்டாலும் சில பேர் கூடாது பார்த்திருப்பீங்க. உங்களோட இதுகிட்ட அவைகள் கடையில எல்லாம் சாப்பிடுவீங்க, அவைகள் பெரிய அளவுல கூடாது. ஆனா சில பேரை பார்த்தா இருப்பீங்க, அவைகள் பெரிய அளவுல அவைகள் எல்லாம் சண்டைகள் பிடிப்பின, நீ எல்லாம் சாப்பிட்டு இருக்க உண்டு மாதிரி என்னடான்னு கேட்பின. அதுக்குத்தான் அவையில் இந்த ஆராய்ச்சிகள் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்காட்டியுமே என்ன சொல்லினோம்டா, இந்த சிஸ்டம் இந்த மூளையில நரம்புகள், ஹோமோன்கள், இந்த சிஸ்டம் ஒபீஸான ஆட்களுக்கு டிஸ்பங்க்ஷனா போகுது.
அது ஏன் டிஸ்பங்ஷனா வருதுன்னு இப்ப ஆராய்ச்சியில் நடக்குது. அவையில் என்ன சொல்லினோம்னா சிலதுகள் ஜீனுகளுக்குள்ளால வருகிறது. ஆனா நீங்க சொன்னது கொஞ்சம் டிஃபரண்ட். ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 2 பிள்ளைகள்ல ஒரு ஆள் கூட இருக்கு, அது நான் வருவோம். சிலதுகள் ஜீன், அந்த ஜீனுக்கு இருக்கிற ஆட்கள் ஒபிசா வருவினம். அதே நேரத்துல இப்ப ஒரு ஆஸ்திரேலியாவில் 50% மேலான ஆட்கள் ஓவர் வெயிட் கண்டுபிடிச்சிருக்கணும். உலக பாப்புலேஷன்லையும் சேம் 5 பில்லியன் பீப்புள் ஒபீஸ். அப்ப அதுக்கு என்னன்னு இப்ப ஆராய்ச்சி அளவில் சொல்லினோம் என்னண்டா, இந்த எங்கட சாப்பாடு ஈஸியா கிடைக்கிற, அதாவது நாங்க பண்ட கதரிங்ல இருக்க சாப்பாடு இவ்வளவு அருமை எப்பயாவது இருந்துட்டு தான், அப்புறம் ஃபார்ம்லையும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்ப ஈஸிலியா அவைலபிள் ஃபுட் இருக்கிறதும் ஈஸியா கிடைக்கிறதும் ரிலேட்டிவ்லி மலிவா இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் எப்பயும் ஓரளவு மலி, இப்ப கொஞ்சம் கூடி இருக்கு, போட்டி இதுகள் கூடி ஸ்டார்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல எல்லாம் மலிவு. ஒரு மெக்டொனால்ட்ஸுக்கு போனா $5 முதல் சாப்பிடலாம், எனக்கு இப்ப நினைவா இருக்கு, ஸ்டார்ட் பண்ணிக்கல. அதே நேரத்துல ஈஸிலி அவைல எங்க கடையில் எங்க நீங்க காரை நிப்பாட்டினாலும் கிடைக்கும். அதே மாதிரி அவையில் பலட்டபிள், டேஸ்டா இருக்கும். இது ஒரு மனித ஆளுக்கு வேலைகள், நகரமாக்கம், அதுகள் எல்லாம் வரைக்குள்ள எல்லாரும் வேலை செய்ய உண்டு. இப்படி ஒரு ஈஸியான இது கிடைச்சோன்னா அதுகளை சாப்பிட அவையில் ஹை கலோரி கொண்டன்ஸ், நாங்க சாப்பிடுற தானியங்கள், விவசாயங்கள், இதுகள்ல இருந்து நாங்க சாப்பிட்ட இருந்து முற்றாக மாறி அப்படியே ஒரு நிலைக்கு வரைக்கும் இந்த ஹை கலோரி கூடுதலாக எடுக்கல கொழுப்பு என்ன செய்யும், ஓரளவு படியும் மிச்சத்தை எதிர்க்க பார்க்கும். எதிர்க்க பார்க்க அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த எக்ஸா வர்ற கொழுப்பை எதிர்க்க பார்க்க ஒரு இம்யூனோலஜிக்கலி அந்த புதுக்க வர்ற கொழுப்பு ஒரு சேஞ்ச உருவாகுது, இன்ஃபிளமேஷன் சொல்றாரு. புது கொழுப்புல அந்த இன்ஃபிளமேஷன் வரும். இன்ஃபிளமேஷனால வர்ற சுரப்புகள் இந்த சிஸ்டத்தை பாதிக்குது. அப்ப இந்த சமநிலைப்படுத்துற அந்த சிஸ்டத்தை இந்த இன்ஃபிளமேஷன், அதிகமான கொழுப்பு, இந்த ப்ரோசஸ் ஃபுட் அல்லது ஹெல்த்தி இல்லாத ஃபுட்டுகளால வர்ற அந்த இன்ஃபிளமேஷன் டிஸ்பங்ஷன் அந்த சமநிலையை கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இருக்கு. அதுதான் இந்த ஒபிசிட்டி, இந்த வருத்தத்துக்கு காரணம் என்று சொல்லினேன். நீங்கள் சரியா சொல்லியிருக்கிறீர்கள். அதை திருப்பி சொல்வதாக இருந்தால், இப்போது வாழ்க்கை முறைகள் மாறி இருக்கின்றன. அந்த காலத்தில் சாப்பாட்டின் அளவு குறைவாக இருக்கும். அந்த தேடி பிடித்து சிரமப்பட்டு கொண்டு அளவுக்கு மீறி வயிறு புடைக்க சாப்பிடுவோம் அல்லது கழுத்து வரை சாப்பிட்டோம் என்று சாப்பிடுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அந்த காலங்களில் அளவான உணவு மட்டும் இருந்ததால் இப்போது உணவு இலகுவாக கிடைக்கிறது, ஒப்பீட்டு அளவில் மலிவாக கிடைக்கிறது. பார்த்த உடனேயே அது உண்ண ஒரு உணர்வை தரும். அதே நேரத்தில் வாய்க்கு மிகவும் சுவையாக இருக்கிறது. இவற்றை எல்லாம் மற்றும் இலகுவாக சென்றடையத்தக்கதாக இருக்கிறது. திரும்ப உணவெல்லாம் இந்த துரித உணவு கடைகள் இருக்கின்றன. அந்த உணவுகளை எடுக்கிற போது உடலுக்குள் இந்த கொழுப்பு, அந்த ஹை கலரி என்று சொல்லுகிற போது அந்த அதிகம் சக்தியை தரத்தக்க உணவு என்றால் அது கொழுப்பு, கார்போஹைட்ரேட் போன்ற விடயங்கள் இருக்கும் இல்லையா? அது உள்ளே போகிற போது இந்த கொழுப்பு வேண்டாம் என்று உடல் போராடுகிறது. ஆனால் கொழுப்புக்கும் போவதற்கு வழி இல்லை. ஆகவே அந்த கொழுப்பில் ஒரு மாற்றம், இன்ஃபிளமேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது அங்கே போயிருந்து கொண்டு உடலுக்கு பழக்கம் இல்லாத, வளமையாக உடலுக்கு பழக்கம் இல்லாத ஒரு வகையில் அந்த கொழுப்பு வருகிற போது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வலிமையான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற உடல் சிரமப்படுகிறது. ஆனால் சிலருக்கு எதை சாப்பிட்டாலும் சமைக்கும் என்று சொல்வோம், ஆங்கிலத்தில் குட் மெட்டாபாலிசம் என்று சொல்வார்கள். அந்த உடல் அதை உரிய முறையில் சமீபாடு செய்து கழிப்பதை கழித்து வெளியே போக வைக்கும். சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்வீர்கள் என்று நம்புகிறேன், பலவிதமான உடல் சார்ந்த தொழில்களை செய்வதால் அல்லது செயற்பாடுகளை செய்வதால் அந்த தேவையான சக்தியை கொடுப்பதற்காக அந்த உணவு எரிக்கப்பட்டு அல்லது சமீபாடு அடைந்து அது சக்தியாக போவதால் சேமிப்பதற்கான தேவை குறைவாக இருக்கிறது. அந்த பகுதியை நீங்கள் சொல்லவில்லை, அது உங்களோட விட்டு வருகிறேன் ஸ்ரீ. அந்த ஹை மெட்டபாலிசம் என்று சொல்லப்படுகிற உணவு சமீபாடு அடைந்து உடலில் தேங்காத நிலை சிலருக்கு இருக்கிறது. உடற்பயிற்சிகளை செய்யாதவர்களுக்குமே சில விளையாப்படி இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்ரீ. அதான் அதுல என்னன்னா, நாங்க சொன்ன முதல் என்ன சாப்பிட்டாலும் அவைகளுக்கு அது உடம்பு, அவைகளுக்கு இந்த சமநிலைக்குரிய இந்த மெக்கானிசம் ப்ரிசர்வ் பண்ணி இருக்குது. அவர் டிஸ்பங்ஷனாக இல்லை ஏதோ ஒரு காரணத்தால, அதாலதான் அவைகளுக்கு அந்த ஒபிசிட்டிக்கு வரியினம் இல்லை. அதே நேரத்துல அவைகளுக்கு இன்னொரு இது இருக்குது, இந்த எங்கட பேசிக் மெட்டாபாலிசம், எங்கட
எங்கட எங்கட உடம்பு வேலை செய்யறதுக்கு, அதாவது ஹார்ட் 24 மணித்தியாலம் துடிக்கிறதுக்கு, கிட்னி 24 மணித்தாலம் வடிகட்டுறது, மூளை 24 மணி வேலை செய்யறது, லிவர், இதற்கு எல்லாத்துக்கும் சக்தி வேணும். ம், அந்த சக்தி வந்து எங்கட உணவால பேர்ன் பண்றதால கிடைக்கப்படுது. ம், அந்த உணவை பேர்ன் பண்ற தன்மையை சொல்றது மெட்டாபாலிசம். ம், அது வந்து சில பேருக்கு ஃபாஸ்டா இருக்கும், சில பேருக்கு ஸ்லோவா இருக்கும். இந்த ஒபீஸான ஆட்களுக்கு அது ஸ்லோவா இருக்குது. ம், ஏன் அது ஸ்லோவா இருக்குதுன்னா, அவையில இந்த கொழுப்பு கூடி அந்த இன்ஃப்ளமேட்டரி கொழுப்பு, அந்த இன்ஃப்ளமேஷன் தான் அந்த இதையும் செய்யுது, மெட்டாபாலிசத்தையும் கொஞ்சம் குறைக்கும். ம், அதான் அது மெயின் இது. ம், அப்ப அதாலதான் இவையில் என்ன சாப்பிட்டாலும் அவையில் மெட்டாபாலிக் ஹெல்த்தி, அந்த சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்கிறபடியா நீங்க கூட சாப்பிட உங்களோட மெட்டாபாலிக் ரேட் அது கூடி விடும், அவை சமபாடு அடைஞ்சு பேர்ன் ஆகிடும். ம். ஒபீஸ் ஆக்களுக்கு அந்த சிஸ்டம் பாதிக்கப்பட்டபடியா கூட சாப்பிட்டா அவைகளுக்கு கூட உடற்பருமன் வரும், மூளை யோசிக்கு வேல் கூட கூட வருது. அவையில இந்த வெயிட் செட் பாயிண்ட கொஞ்சம் கூட கொண்டு வரும். இப்ப நான் ஒரு 75 கிலோல நான் தொடர்ந்து இருக்கிறேன், எனக்கு இந்த மூளை வந்து 75 கிலோ செட் பண்ணி இருக்கும். ம். நான் அதை கூட சாப்பிட்ட உடனே அது மெட்டாபாலிக் ரேட்டை கூட்டும், அல்லது வேற வழிகளால வெயிட்ட குறைச்சிடும். மற்றதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார். டிஸ்பங்ஷனா வந்தா ம். அப்படி செய்ய இயலாது. அப்ப மூளை பார்க்கும் இது என்னடா அப்படி கூடி கூடி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு இதன்றாரு, அது செட் பாயிண்ட கூட்டி விட்டுரும். மூளை நினைக்கக்கூடும், நான் மூளையின் சார்பில் நான் நினைப்பேன், ஆனால் மூளை நினைக்கக்கூடும் இவர் ஏதோ உடலின் பருமனை கூட்டுவதற்கான முயற்சியில் இருக்கிறார், ஆகவே நான் உதவி செய்து அவரது உடலின் பருமனை கூட்டி விடும். அதை நீங்க அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுல நான் சொல்ல வாரேன். நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்கள் கேட்டுப்பீங்க, ஒரு ஒபீசான ஆக்கள் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதத்துல குறைப்பினோம், திருப்பி அவையில மெயின்டைன் பண்ணவே இயலாது. நாங்க அவையில பேசுறது, அவையில பிளேம் பண்றது, அவையில வில் பவர் இல்ல. உண்மையா அப்படி இல்ல. இந்த உடம்பு மூளை வந்து ஹையர் பாயிண்ட்ல செட் பண்ணி இருந்தா, இப்ப 60ல இருந்தவர் சாப்பிட்டு 80ல கனகாலம் ஆபட்டு ஒபீஸ்ன்ற நிலைக்கு வந்து டிஸ்பங்ஷனா வந்து அவருக்கு 80 கிலோல செட் பண்ணி இருந்தா, அவர் கஷ்டப்பட்டு 3 மாதம் இதை குறைச்சி ஒரு 70ல கொண்டு வந்தா அது திருப்பி அதை கொண்டு போக பார்க்கும். ஏன்னா அது டிஸ்பங்ஷன் ஆகுனது சரியான கஷ்டம், திருப்பி வேற. அப்ப அவைகளுக்கு என்ன செய்யும், ஃபுட் கிரேவிங் ஒன்றை கொண்டு வரும். அப்ப அது குறைச்ச உடனே கஷ்டப்பட்டு ஒரு 3 மாதம் குறைப்பினோம், அப்புறம் அவைகளுக்கு ஏலாது. உண்மையா பார்த்தா உண்மையா எல்லாரும் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஏலாது 3 மாதம் அப்புறம் விட்டுருவீங்க. என்ன அந்த ஃபுட் கிரேவிங் வரும். இப்படி குறைச்ச உடனே மெட்டாபாலிக் ரேட் அது குறைச்சிடும். இரண்டாவது உடம்பு 30 கிலோல இருக்குது, என்ன இருந்தா போல ஆர்டிபிஷியலா குறைச்சிருக்கிறார், இவரை கூட்டோணும் நான் மெட்டாபாலிக் ரேட்டை குறைச்சிடும், ஃபுட் கிரேவிங்க கொண்டு வரும். சட்டாட்டின்ற அந்த உடலில் நுழைவு கொள்ற தன்மைய குறைச்சிடும். அப்ப இப்படி அந்த மெக்கானிசங்கள் அவைகளுக்கு வேலை செய்ய அவை திருப்பி போயிடும். அதான் இதுல சரியான இம்பார்ட்டன்டா போயிடும். அதால நாங்க உண்மையா இந்த சயின்ஸ்களுக்கு முதல் நாங்க பிளேம் பண்றது அவர்கிட்ட வில் பவர் இல்ல, அவர் விரும்பினதை சாப்பிடுறாரு, அவருக்கு கண்ட்ரோல் உண்மையா அவைகள் பாவங்க. அவைகளுக்கு அதால் அந்த மூளை அப்படி செய்யுது. ஏன் அப்படி செய்யுது, அவைகள் சின்ன இதுல மிஸ்யூஸ் பண்ணி அந்த ஒபிசிட்டி ஸ்டேஜஸுக்கு போனபடியா. ஆகவே அது மிகவும் கொண்டு வரலாம், ஆனா we have to work hard. Yes.